இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் பாக்கியவான் யார். இதுக்கான மூல வசனங்கள் வெளிப்படுத்தல் 1:3-22:7. அதுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான்றதை நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் படிக்கிறோம். இப்போ நம்ம முடிவு காலத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முடிவு காலத்தில் இருக்கிறோன்னு சொல்லி வசனங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்குது. நம்ம மத்தேயு 24 ஏசப்பா முடிவு காலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சில வசனங்கள் படிப்போம். மத்தேயு 24 வசனங்கள் 14, 27, 30, 31 இந்த 4 வசனங்களையும் படிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். ஏசப்பாவோட வசனங்களை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த காலகட்டத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதா? ஓகே, ஒரு கள்ள சுவிசேஷம் உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்படுது தான். ஆனாலும் ஏசப்பா அவருக்குரிய பிள்ளைகளை இந்த ஹவுஸ் சர்ச் மூமெண்ட்டை எல்லா ஊர்களையும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உண்மையான சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்ன்றது உண்மையான சுவிசேஷம், கள்ள சுவிசேஷம் கிடையாது. வேறொரு சுவிசேஷம்னு சொல்லி பைபிளில் ஒன்று இருக்குது. அந்த வேறொரு சுவிசேஷம் கிடையாது. ராஜ்யத்தினுடைய உண்மையான சுவிசேஷம் பரவும் பொழுது, எல்லாருக்கும் பரவி முடியும் பொழுது, அப்பொழுது முடிவு வரும். நம்ம அந்த காலகட்டத்தில் தான் இப்போ வந்துட்டு இருக்கிறோம். மனுஷகுமாரனுடைய வருகை, தன்னோட வருகையை பற்றி ஏசப்பா இங்கே பேசியிருக்கிறார். அவர் மேகங்கள் மேலே வருவேன் இருக்கிறாரு. எல்லாரும் கண்டு புலம்புவார்கள், எக்காலம் துணிக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய 2ஆம் வருகையை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் எண்ட் டைம்ஸ், முடிவு காலத்தில் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை என்னென்னா மத்தேயு 24, 24, 25 வசனங்கள் இதை படிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பயங்கர பெரிய டிசப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். கடைசி காலங்களில் ரொம்ப பெரிய டிசப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. எப்படி ஜாக்கிரதையாக இருக்க முடியும்? வசனம் ஒன்று தான். வசனத்துக்கு எதிராக இருந்தால் எல்லாமே குப்பை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வசனத்தில் இருக்குதான்னு நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். யார் எந்த வசனத்தை சொன்னாலும் அதை வீட்டில் போய் நம்ம புரட்டி பார்க்கணும். ஆவியானவர் துணையோட அவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காஸ்பல் வசனத்தோட நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகம் படிக்கிறதுல எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்றதை பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:3 படிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இதில் இருக்கிற அந்த சிங்குலர் ப்ளூரலை பாருங்களேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் ஒருத்தன் வாசிக்கணும். கேட்கிறவர்களும் ப்ளூரலில் இருக்குது. இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் இதுவும் ப்ளூரலில் இருக்குது. ஒருத்தன் வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணுன்றாரு. அப்போ தான் எல்லாரும் கேட்க முடியும். நம்ம சைலண்டாக வாசித்தோம்னா யாருக்கும் கேட்காது. ஸோ வாசிக்கணும். அதை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஸோ வாசித்தாலே பாக்கியம், அதை காதில் கேட்டாலும் பாக்கியம், கை கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம். வெளிப்படுத்தல் 22:7 படிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். இங்கே வாசிக்கிறவனும் இல்லை, கேட்கிறவனும் கிடையாது. இங்கே வந்துட்டு கை கொள்கிறவன் மட்டும்தான் இருக்கிறான். ஏன்னா இது 22வது அதிகாரம், கடைசி அதிகாரம். நீ வாசித்து முடிச்சுட்ட, இதுக்கப்புறம் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது கை கொள்ளணும். பைபிளை நீங்கள் 1000 தடவை திரும்ப திரும்ப படித்தாலும் ஒபீடியன்ஸுன்ற ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இருக்கும். கை கொள்ளணும், ஒபே பண்ணணும் அவருக்கு. லூக்கா 11:28 படிக்கலாம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டால் மட்டும் பத்தாது, அதை காத்து கொள்கிறவர்களை, காத்து கொண்டு பலன் கொடுக்கணும். 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள்
அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. காத்துக்கொள்வது தான் எல்லாத்துக்கும் மேலே முக்கியம். நமக்கு காதில் கேட்கிறத விட நம்ம படிக்கிறத விட அதை காத்துக்கொண்டு கை கொண்டு நடக்கணும். ஸோ ரெவலேஷன் புஸ்தகம் படிக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், அதை கை கொள்வது வந்துட்டு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இது யாருக்காக கொடுத்துருக்கிறாரு இந்த புஸ்தகம்? எல்லாருக்கும் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:1 அவர் சொல்கிறாரு, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யாருக்கு கொடுக்குறாரு? தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இது எல்லாருக்கும் எழுதுனது கிடையாது, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது. கிறிஸ்தவர்களே போலி கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, இயேசுவோட உண்மையான ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. இது அவரோட உண்மையான ஊழியக்காரருக்கு மட்டும் எழுதுனது. அதனால் இது எல்லாருக்கும் புரிய போகிறது கிடையாது. இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நம்மளை வந்துட்டு அன்பு செய்கிறார், நம்மளெல்லாம் ஊழியக்காரர்னு சொல்லி ஏசப்பா தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் நமக்கு இதை விளக்கி சொல்கிறாரு. மத்தேயு 11:25 படிக்கலாம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். பாலகருக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார். சின்ன பிள்ளைகளை போல தாழ்ச்சியாக, சின்ன பிள்ளைங்க எப்பொழுதும் அவங்க அப்பாவை அப்படியே நம்பும். அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு சொந்த புத்தியில் சாராமல் எப்பொழுதும் நம்மளோட அப்பாவை ஏசப்பாவை எல்லா காரியத்திலும் நம்ம நம்பணும்னு சொன்னால், அந்தளவுக்கு ஒரு தாழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவரோட ரகசியங்களை வெளிப்படுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எபேசியர் 1:17 என்ன சொல்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். எபேசியர் 1:17 இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, there is something called as a spirit of wisdom and a spirit of revelation. Spirit of wisdom, spirit of revelation, இது இருந்தால் தான் நமக்கு ரெவலேஷன் புரியும். அந்த வார்த்தையை கவனிங்க, ரெவலேஷன்ற வார்த்தை இருக்குது. ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் ஆவியானவர் நமக்கு கொடுத்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவருக்கு உண்மையாக நடந்து அவரோட வசனங்களை கை கொண்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு எந்த புஸ்தகமாக இருந்தாலும் புரிய வைப்பார். தானியேல் இதை தான் சொல்கிறான். தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஸோ ஆழமும் மறைபொருள், இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு மறைபொருளாக இருக்குது, ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறாங்க. இதை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. எங்கே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு? எரேமியா 33:3 எவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லவே முடியாது. எரேமியா 33:3 சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி கூப்பிடணும். அவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்துட்டு அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னு சொன்னால் எந்த காரியமாக இருந்தாலும் காமிப்பேன், வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த புஸ்தகம் வந்துட்டு 2000 வருஷம் கழித்து நிகழப்போகுதா? இந்த புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சு? வெளிப்படுத்தல் விசேஷம் 95 எழுதப்பட்டுச்சு. இது 2000 வருஷம் கழிச்சு தான் நிகழும்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரா? இல்லவே இல்லையே. வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறதுனா 2000 வருஷம்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். காலம் சமீபமாக இருக்கிறது, அது இமீடியட்டாக அதோட நிறைவேறுதல் இருக்குன்றது தான் ஏசப்பா காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறார். வெளிப்படுத்தல் 22:10 பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. நேற்று நம்ம தானியலில் படித்தோம். தானியல் 12 இதை முத்திரை போடுன்றார், இங்கே முத்திரை போட வேண்டாம்ன்றார். ஏன்னாக்க இங்கே முத்திரைகளை ஏசப்பா உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். காலம் சமீபமாக இருக்கிறது, 2000 வருஷம் கழிச்சு அல்ல. காலம் சமீபமாக இருக்கிறது, இமீடியட்டாக இந்த தீர்க்க தரிசன வசனங்களோட நிறைவேறுதல் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதை தானியலோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். தானியல் 12 அந்த தூதன் தானியல்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தானியல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். தானியல்கிட்ட முத்திரை போடுன்றாரு, ஆனால் இங்கே யோவான்கிட்ட முத்திரை போட வேண்டாம்ன்றார். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்துட்டு முத்திரைகள் வந்துட்டு ஏசப்பா உடைக்கிறார். தானியலில் போட்ட முத்திரைகளை வந்துட்டு வெளிப்படுதல் விசேஷத்தில் வந்துட்டு உடைக்கிறாரு. ரெண்டுக்கும் எவ்வளோ வந்துட்டு ஒற்றுமை இருக்குதுன்ற நேற்று பார்த்தோம். ரெண்டுலேயுமே அந்த கிறிஸ்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ரெண்டுலேயுமே 1260
அப்படின்ற நம்பர் இருக்குது. ரெண்டுலேயும் 10 கொம்பு மிருகம் இருக்குது. கடல்ல இருந்து எழும்பின மிருகம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் தானியல், புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 27வது புஸ்தகம். இந்த மாதிரி அநேக ஒற்றுமை இருக்குது இந்த 2 புஸ்தகங்களுக்கும். ஆனால் காலம் சமீபமாக இருக்கிறது. அதுதான் இதோட மெசேஜை ஒழிய 2000 வருஷம் கழித்து இது நிகழப்போகுது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இது கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவோட உண்மையான பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஷர் மேப், புதையல் வரைபடம் மாதிரி அழகாக இந்த புதையல் வரைபடத்தை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு அதை வந்துட்டு வரலாறோட ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 வருஷத்தில் என்ன நடந்திருக்குது, இனிமேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற தீர்க்க தரிசனங்களை ஏசப்பா முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஸோ நமக்கு இது ஒரு புதையல் வரைபடம் மாதிரி தான், ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வசனங்கள் எடுத்து வசனங்களோட கம்பேர் பண்ணி அன்லாக் பண்ணுறதுக்கு வசனங்கள் தான் வசனத்துக்கு ஆதாரம். வசனத்தை எடுத்து வெளிப்பாடை படிச்சுட்டு அடுத்த நியூஸோட ஒத்து பார்க்குறது நம்ம மற்றவங்க மாதிரி பண்ண வேண்டாம். நமக்கு ஆவியானவர் வசன ஆதாரங்கள் கொடுத்துருக்கிறார். வசனத்தோட ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாறுல இதை நம்ம ஒத்து பார்க்கலாம். இப்போ முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னாக்கா, நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷனோ டேட் செட்டிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த வருஷத்தில் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி டேட் செட்டிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் கள்ளத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. த கிரேட் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. த கிரேட் டிசப்பாயின்மெண்ட், ஏசப்பா இந்த வருஷம் இந்த தேதியில் வருவாருன்னு சொல்லி அமெரிக்காவில் கோடிக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டேட் செட்டிங், ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ப்ராஃபஸி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஏசப்பாவே நமக்கு சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யோவான் 14:29 இது நடக்கும்போது நீங்கள் விசுவசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னே இதை உங்களுக்கு சொன்னேன். நடக்கும் பொழுது விசுவசிக்கணும். தீர்க்க தரிசனம் இருக்குது, இனிமேட்டு நிகழ போகிறதா இருந்தாலும் தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்குது. நடக்கும் பொழுது அதை விசுவசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். லூக்காவில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். லூக்கா 21:31 அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அறியுங்கள். ஸோ அவர் சொன்ன நிகழ்வுகள், அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் சம்பவிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப நெருங்கி விட்டதுன்னு சொல்லி ஜெபத்திலையும் கீழ்ப்படுதலையும் தரித்திருக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ கடந்த 2000 வருஷங்களில் என்ன நடந்திருக்குது? எல்லா முத்திரைகளும் உடைக்கப்பட்டாச்சு. ட்ரம்பட்ஸ், நம்ம இப்போ கடைசிய காலத்தில் இருக்கிறோம். கடைசிய காலத்தோட காலகட்டத்தில் இருக்கிறோம். 6 கலசங்கள் ஊற்றியாச்சு. இப்போ 7வது கலசத்தோட காலகட்டத்தில் இருக்கிறோம். கடைசிய காலம், கடைசி கோபாக்கினின் கலசம். இது எப்படி அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். நோ ப்ராஃபஸி ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் ஆஃப் எனி ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். நம்ம எனக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த தீர்க்க தரிசனங்களை இன்டர்பிரட் பண்ணிக்குவேன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னாக்கா, தானியலில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 70 வார தீர்க்க தரிசனம் நேற்று நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். 70 வாரத்துக்கு எல்லா போதகர்களும் உலகத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் அப்படின்றாங்க. 70 × 7 மொத்தம் 490. யாருமே இதை 490 நாள்னு சொல்கிறதில்ல, 490 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில நம்பர்ஸ் தானியல் புஸ்தகத்தில் இருக்குது. என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1260 இருக்குது. இது 2 இடத்துல இருக்குது தானியலில். தானியல் 7:25 இருக்குது, தானியல் 12:7 இருக்குது. அடுத்து 1290 ஒரு நம்பர் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா தானியல் 12:11 இருக்குது. அடுத்து 1335 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இது தானியல் 12:12 இருக்குது. அடுத்து 2300 ஒரு நம்பர் இருக்குது. இந்த ஒரு நம்பர் 490க்கு மட்டும் நான் ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் போடுவேன், மீதி நம்பருக்கெலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் போடுவேன். இதுதான் ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். இன்றைக்கி இப்படி தான் போதகர்கள் போதிக்கிறாங்க. நான் ஏன் சௌரியத்துக்கு நான் ப்ராஃபஸியை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணிக்குவேன். தானியலில் இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நம்பருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் போடுவேன், மீதி இதுக்கெலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் போடுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. அப்படின்ற மாதிரி நம்ம தீர்க்க தரிசனங்களில் நம்ம என்றைக்குமே ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன் வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லி தெளிவான நமக்கு அடையாளங்கள் பைபிளில் இருக்குது. லூக்கா 24:45 படிக்கலாம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. ஸோ ஏசப்பா உயிர் தெழுந்த பின்பு அவர் என்ன பண்ணுறாரு? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறக்கிறார். நமக்கு தீர்க்க தரிசனங்கள் புரியணும்னா ஏசப்பா நம்மளோட மனதை திறந்தால் மட்டும்தான் தீர்க்க தரிசனங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவர் எல்லாத்தையும் விளக்கி சொன்னேன்னு சொல்லி இந்த வசனத்தில் வந்து தெளிவாக இருக்குது. 2 தீமோத்தி 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி
எக்ஸார்டேஷன் கொடுக்குறாரு. இதுக்கு பேர் தான் ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். we have to always rightly divide the word of truth. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு நிதானமாக பகுத்து போதிக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன் கூடாது, சுய தோற்றமாக நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி 2 பேதுரு 1:20 வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஸோ நம்மளாம் சுய தோற்றமாக அதை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நோ ப்ராஃபஸி ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் ஆஃப் எனி ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எல்லா வசனங்களுக்கும் ஜோடி மேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம நிறைய நேரம் படிக்கிறோம், அதுக்கான அந்த ஒத்த வசனங்கள் நம்ம இல்லைன்னு சில சமயம் நினைக்கிறோம், ஆனால் இருக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஏன்னா ஆவியானவர் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் மொத்தம் 404 வசனங்கள் இருக்குது. 404 வசனங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 7000 வசனங்கள் தான் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 7000 வசனங்கள், வெளிப்படுத்த விசேஷத்தில் வந்து 404 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஏசப்பா கிட்டத்தட்ட 10 to 20 வசனங்கள் ரெஃபரன்ஸாக கொடுத்தார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் கிட்டத்தட்ட அவர் ரெஃபரன்ஸாக கொடுத்தது மட்டுமே வந்துட்டு 7000-8000 வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்தார். படித்து மாளலை. ஏசப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்று நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 1000 வசனங்களை தெரிந்தெடுத்து தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ வசனங்கள் அவர் கொடுத்துருக்கிறார். கேட்டால் ஏன்னா மேட் இருக்குது, ஜோடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஜோடியை நம்ம பார்க்காம, ஜோடி வசனத்தை பார்க்காம நம்ம வெளியில் போய் நியூஸ் படித்து நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணுறப்ப தான் தவறுகள் நடக்குது. சுய தோற்றமாக இதை செய்யக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். இதை வாசிக்கணும், கேட்கணும், காதில் கை கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது கை கொள்ளணுன்றது. ஸோ இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டோம். இந்த ஆசீர்வாதத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு மூவ் ஆகலாம்.